அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பகையாக கிரகங்கள் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. சர லக்கணமாகி, சர லக்கணம்னா மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகியவற்றை லக்கணமாக உடையவர்கள் லான் போட்டிருக்க லக்கணம். அங்கிருந்து 11ஆம் இடம், அதுதான் இந்த லக்கணங்களுக்கு லாபஸ்தானம். ஆனால் லாபங்களை கொடுப்பதில்லை. அந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் பகையாகி விடுவார். அதுபோல் இஸ்திர லக்கணமாகிய ரிஷமம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்கணங்களுக்கு 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடமும் அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பதில்லை. 9ஆம் வீட்டு அதிபதியும் பகையாகி விடுவார். அதே போல் உபய லக்கணம்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் தான் கலந்தர ஸ்தானம். ஆனால் நன்மை இல்லை. இவர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியுடன் இவங்களுக்கு நன்மை செய்வதில்லை. அந்த அதிபதி பகையாகி விடுகிறார். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சரலக்கணத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் உடனே செய்து முடிச்சிருவாங்க. அதே போல இந்த உபயலக்கு இஸ்தர் லக்கத்தில் பிறந்தவங்க வேலையை கொடுத்தா 10 நாள் கழித்து முடிச்சு கொடுப்பாங்க. இந்த உபயலகத்தில் பிறந்தவங்க வேலையை கொடுத்தா 1 மாத காலம் தாமதித்து தான் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இதை கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.